சரி இதுதான் ஃபன்னி டெத். இது கொஞ்சம் காமெடியாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னடா கீழே தரையை காணமே அப்படின்ட்டு அதுவும் தரையாக இருக்கும். ஊச்சு பார்த்தா கீழே போய் விழுந்துட்டேன். சரி இப்போ என்ன நடக்குதுன்னு நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன். கீழே எவனுமே இல்லை. மேலே ஏறலான்னு பார்த்தேன். ஏறலாமா வேணாமான்னு பார்த்தேன். ஒருத்தனும் எங்கேயுமே கீழே இல்லை. அதனால் கடுப்பாய் நானே மேலே போயிட்டேன். அதில் கூச்சும் எப்படி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குறீங்களா? இதுதான் ஒரு பக்கு, கிளிச்சாக இருக்கு இந்த 3rd anniversary-ல. சரி நான் அட்வான்ஸ்டு சர்வர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன், அது எப்படி பண்ணுறது அதெல்லாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா முகுடுப்பா. வெல்கம் பேக் வியூவர்ஸ், நான் தான் உங்களோட ஷாக் கேமிங். நீங்கள் இந்த சேனல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் ஒரு ஃபன்னி டெத்துன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். சில வாய்ஸ்லாம் கேட்குதா, அதெல்லாம் சில மிருகங்கள், அது இந்த வீட்டு பவுபூஸ். சரி நம்ம உள்ளே போகலாமா? என்னடா இப்படி சுற்றுது, இப்படி எரிச்சலாக வருதே எப்படின்னு பார்க்குறீங்களா? சரி எனக்கு கொஞ்சம் நெட்டு கம்மியாக இருக்குனால எனக்கு அப்படி இருக்குது. அடுத்த வாட்டி வீடியோ போடும்போது நான் மனமாக வச்சுக்கிறேன். சரி உங்களுக்கு ஃப்ரீ கிவ் அவே அந்த மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சி விட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும். சரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்படி அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ப்ளீஸ் வியூவர்ஸ் எனக்கு இந்த ஒரு சின்ன ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. எனக்கு யாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. அதனால் ப்ளீஸ் ஏதாச்சும் பார்த்து பண்ணுறீங்களா வியூவர்ஸ்? எனக்கு கொஞ்சம் நிறையாவே மணிஸ் தேவை. ஒரு சப்ஸ்கிரைபுக்கு நான் ப்ரீமியம் கட்டியிருக்கனால எனக்கு 100 rupees. சரி வியூவர்ஸ், நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் நம்ம செத்து தான் போக போகிறோம். அதுதான் இந்த ப்ராங்க்கு. இது பேர் டெத் ப்ராங்க், அதாவது ஃபன்னி டெத் ப்ராங்க். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ரூ நாய் வரும். அந்த நாயை போட்டு இன்றைக்கி உசுரை வாங்குறது தான் வேலையே. பார்த்துட்டு எனக்கு பயம் ஆயிரும் அடிக்கிறதுக்கு. திடீர்னு ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிரு லூஸ் மாதிரி. ஒரு வாட்டி அடித்தா நான் அப்படியே நாக்காய் கவுந்தடிச்சு படுத்துட்டேன். சேஃப் ஜோன்லேயே செத்துட்டேன். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண போகிறான், எப்படியும் சாவ தான் போகிறான். சரின்ட்டு நானும் விட்டா பையன் ரொம்ப சீனாக போடுறான். அதனால் கடுப்பு அடிச்சு போய் உட்காந்துருக்கேன். ஆனால் நான் இவனை பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக வருது. இதுதான் ஃபன்னி டெத் ப்ராங்க்கு. ஜிடி கிங்கும் இப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதை டெத் ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி ப்ராங்க் பண்ண வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி இவன் என்ன பண்ண போகிறான், சாக தான் போகிறான். இப்படியே 2 அடி வேறு இடத்துல வாங்கிட்டு டொப்புன்னு போய் சேர்ந்துருவான். ஒரே ஒரு மேட்ச் நாங்கள் விக்ட்ரி அடிப்போம். அதுவும் முக்கியனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே போயிட்டு மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அப்போ தானே ஹேங் ஆகுது. க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஹேக் நடக்கும். பாருங்கள், அது ஒர்க் ஆகாது. இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். தாம்சன் எடுத்தோடனே நம்ம கை 10 அடி இதாகும், ஜம்ப் ஆகும். தாம்சனை கீழே போடுவோம் டக்குன்னு. அந்த இது கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அது திருப்பி எடுக்கவும் முடியாது. ஏன்னா சரி பார்த்தீங்கன்னா இந்த தாம்சன் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இந்த தாம்சன் கொஞ்சம் நூப்பான கன்று தான். இருந்தாலும் இந்த கன்று புருன்னு சொல்கிறதுனால எனக்கு பிடிச்ச கன்று. நான் இதாச்சும் முதல்ல வந்தப்பே நான் இதாச்சும் 8 கிலோ அடிச்சிட்டேன்.
அதோட சேர்த்துட்டு எனக்கு இந்த இது ரொம்பவே பிடிக்கும். இந்த கேம் விளாட்றது, இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்னாலே நான் நிறையா விளாடுவேன். இப்போ மேலே போயிட்டு செத்துருவேன் பாருங்க, அம்மாவது அடிப்பான் பாருங்க. நான் இங்கே போகும்போது நான் அடிப்பேன் பாருங்க ஒருத்தனை. சரி நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு கமெண்ட் கொடுக்காம இருக்கேன். சரி இப்போ பார்த்தா அந்த பையனும் செத்து போயிடுவான். இப்போ என்ன நடக்க போகுது? என்னமோ பாய் அடிக்க போகிற மாதிரி பண்ணுறாங்க. ஏன் மட்டும் அப்படியே அடிச்சிட போகிறானா? வெளியே போக போகுது. அப்படியே பிளாஸ் ஆனில் போய் நாக்காக தான் போகிறாரு எல்லாரும். சரி நீங்கள் எல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், போய் அடிச்சு ஏன் அப்படியே சேஃபாக இருக்குல்ல, அது என்ன லைஃப் குறையாதுன்னு. ஏன்னா நம்ம போய் அடிச்சுட்டு உள்ளே போனோம்னா நம்மளுக்கு தான் விக்ட்ரி விழுந்துச்சுல. அதுக்கப்புறம் எந்த ஜோனுக்குள்ளே போனாலும் உங்கள் பக்கத்தில் நீங்கள் கிரெனேடே போட்டாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. சரி உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். சில நேரம் ஏன் இது வரமாட்டேங்குது, சிஎஸ்ஆர் வரமாட்டேங்குதுன்னு. ஏன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு நீங்கள் எக்ஸிட் லாபி பாதிலே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு போயிடும் வெளியே. உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் வந்துடும். இது எல்லாருக்கும் வரும்னு நினைக்காதீங்க, யாராச்சும் 5 பேருக்கு தான் வரும். அப்படியே நீங்கள் அவங்க டீமேட்டை கூப்பிட்டு போனீங்கன்னா 4 பேர். ஒரு நாளைக்கு உங்கள் டீம்மேட்ஸ், நீங்கள் உங்களோட கைல் மெம்பர்ஸ் மட்டும்தான் வராது உங்கள் கைல் மெம்பர்ஸுக்கு. சரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு அது போதும். நானும் என் டீம் மட்டும் மரணமாக அடி வாங்குவோம். மேலாக் பாறை போட்டு தப்பிச்சு உள்ள ஓடி போயிடுவேன். அப்படின்ட்டு அவங்களுக்கு ஓடும்போது சுட்டுருவோம் நம்மளை. போகும்போது செத்து போயிடுவோம். இதுதான்